தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. இது எதை பத்தினா, அப்கமிங் வரவோட ஒரு பிசி செலெக்ஷனை பத்தி. ஓகேவா? போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷனை பத்தி ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. என்னன்னா, எதுக்காக அந்த மெசேஜ் நம்ம பார்க்க போறோம்னா, அடுத்தது வர செலெக்ஷன் எப்போ வரலாம், எவ்வளவு நாள்ல வரலாம்ங்கூட பத்தி இதுல வந்து நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு அசம்ஷன் தான், 100% இல்லை. ஆனா வந்து கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்க மெசேஜ் படி இந்த இயர்ல ஒரு செலெக்ஷன் இருக்கு, நெக்ஸ்ட் இயர்ல ஒரு செலெக்ஷன் இருக்கு, 2 செலெக்ஷன் இருக்குங்கிறத அவங்களே நம்ம மெசேஜ்ல கொடுத்துருக்காங்க. வாங்க இதை டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஓகேவா? இது என்னன்னா ஃபேக்ஸ் மெசேஜ். இந்த ஃபேக்ஸ் மெசேஜ் எங்க இருந்து எங்க போயிருக்குன்னா, டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆர்ம்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த ஏபி ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஆல் கமாண்டன்ட்ஸ் ஆஃப் டிஎஸ்பி பட்டாலியன்ஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் கமாண்ட்ஸுக்கு டிஏஜி ஏபி, ஓகேவா, டிஏஜி ஏபில இருந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு கீழே ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 2016, 2017, 2020 இந்த 3 இயர்ல பட்டாலியன் வந்து யாரெல்லாம் கன்வர்ஷன்ல ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸுக்கு போகலாம், யாரெல்லாம் அதுக்கு அவைலபிலிட்டியில இருக்கிறாங்க, பிளஸ் வந்து அதர் பேஜஸ்னா அதுக்கு முன்னாடி பேட்ச்ல யாராவது இருக்காங்க, அவங்களும் அவைலபிலிட்டியா இருக்காங்க அப்படின்னா யாரெல்லாம் அந்த கன்வர்ஷனுக்கு போகலாம், எவ்வளவு பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு ஈச் பட்டாலியன் கேட்டிருக்காங்க. இன்க்ளூடிங் ஆர்சி ஆவடி. ஆர்சி ஆவடிங்கிறது ரெஜிமெண்டல் சென்டர். ஓகேவா? அங்க இருந்துமே இவ்வளவு பேட்சஸ்ல இருந்து யாரெல்லாம் பெட்டாலியன் டு ஏஆருக்கு போறாங்க இங்கதான் இதுல கேட்டிருக்காங்க. எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னா, 2024-25, 2025-26 இந்த வருஷத்துல டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட்டிபிகேஷன் ஃபார் கிரேட் 2 பிசி. ஓகேவா? அதாவது 2024-25, 25-26 இந்த வருஷங்கள்ல கிரேட் 2 பிசிக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும், வேக்கன்சிய எவ்வளவு வேக்கன்சி நம்ம கொடுக்கலாங்க பார்க்கணும். ஓகேவா? அதுக்காக இந்த கன்வர்ஷன் லிஸ்ட்டை கேட்கறாங்க. எவ்வளவு பேர் கன்வர்ஷன்ல பெட்டாலியன் ஏர் போறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்காக இப்படி கேட்கறாங்க, இதனால என்ன பிரயோஜனம், வேக்கன்சி இதுல இருந்து எப்படி ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு போலீஸ் செலக்டர் ஆகிறாரு, அவர் ட்ரைனிங் போறாரு அப்படின்னா, ட்ரைனிங் முடிஞ்ச ஒரு போட எங்கது டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பி பட்டாலியன்ல தான் ஃபர்ஸ்ட் போவார். ஓகேவா? அந்த பட்டாலியன்ல இருந்து கன்வர்ஷன்ல தான் எங்க வருவாங்கன்னா ஆர்ம்டு ரிசர்வ் வருவாங்க. ஓகேவா? இது இப்போ ஒரு உமன் போலீஸா இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டாவே செலக்ஷன் வந்து உமனுக்கு எங்க நடக்கணும்னா இந்த ஆர்ம்டு ரிசர்வ்க்கு வந்துருவாங்க. இங்க இருந்து எங்க போவாங்க, லா அண்ட் ஆர்டருக்கு போவாங்க. ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா? டைரக்டா ஏஆர் மென் எடுத்தாலும் சரி, உமன் எடுத்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரைட்டா ஆர்ம்டு ரிசர்வ் வந்து அங்கிருந்து லா அண்ட் ஆர்டர் வருவாங்க. மோஸ்ட்லி மென்ஸ் வந்து பெட்டாலியன்ல இருந்து போவாங்க. அந்த பெட்டாலியன் இருந்துன்னா மோஸ்ட்லி அதிகமான மென் ஸ்ட்ரென்த் போவாங்க. ஓகேவா? அப்ப அந்த கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸுக்கு நம்ம இப்போ வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெட்டாலியன்ல இருந்து ஏஆருக்கு எவ்வளவு போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. எதுக்காகனா, பெட்டாலியன்ல இருந்து ஆர்ம்டு ரிசர்வ் வர்றாங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும், பெட்டாலியன்ல வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பேர்ல ஆர்ம்டு ரிசர்வ்ல இருந்து லா அண்ட் ஆர்டர் போவாங்க. ஓகேவா? அதுக்கு பேர்ல ஆர்ம்டு ரிசர்வ்ல லா அண்ட் ஆர்டர் போவாங்க. லா அண்ட் ஆர்டர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் போவாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும்போது பேரலா இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அப்படிங்கும்போது பெட்டாலியன்ல எவ்வளவு வேக்கன், இதுல வந்து இந்த கன்வர்ஷன் போற மாதிரி எவ்வளவு வேக்கன் வருது அப்படிங்கிறத பார்த்து என்ன பண்ணுவாங்க, யூஎஸ்ஆர்பி கொடுக்கும்போது அவங்க அதை ரிலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, வேக்கன்சியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த வேக்கன்சி ஃபிக்ஸிங் ப்ராசஸ்க்காக தான் இதை கேட்கறது. அப்படின்னா 2024-25க்கு எவ்வளவு வேக்கன்சி வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் என்னது, இந்த ஃபேக்ஸ் மெசேஜ். ஓகேவா? இதுதான் உங்களோட சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு பிசி செலக்ஷன் நடந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் இந்த அப்கமிங் எலெக்ஷன் இருக்குல்ல, விக்ரவாண்டி எலெக்ஷன் இருக்கு, அந்த எலெக்ஷன் முடிஞ்சது வரலாம். அதுக்கு முன்னாலேயும் ஒரு பெர்மிஷன் கேட்டு எலெக்ஷன் கமிஷன்ல பெர்மிஷன் கேட்டு உங்களை அனுப்பலாம். 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்ல எலெக்ஷன் கமிஷன்ல பெர்மிஷன் கேட்பாங்க, இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் விடுவாங்க. ஓகே? அந்த 2 ப்ராசஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் முடிஞ்சு வரும்போதே உங்களுக்கு அடுத்த ஒரு செலெக்ஷன் என்ன இருக்கு, உங்களுக்கு முன்னாடி இருக்க போகுது. அப்ப இந்த பிசி செலெக்ஷன் நான் சரியா எழுதல, நான் சரியா பண்ணல அப்படிங்கிறவங்களும், நான் கண்டிப்பா ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்களும் இப்ப இந்த ஃபேக்ஸ் மெசேஜை நீங்க உறுதிகரமா வச்சு என்ன பண்ணலாம்,
அடுத்த பிசியில் படிக்க ஆரம்பிக்கலாம், பிசிக்கல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இந்த பிசிக்கலுக்கு நம்ம அகாடமியில எஸ்ஐ ஃப்ரீ பிசிக்கல்னு ஒரு குரூப்பே வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு கீழே தர்றேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பிசிக்கல் அட்டன் பண்ணுங்கிறவங்க டைரக்டா அங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளஸ் இப்போ இந்த பிசி செலக்ஷன்லாம் என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி. ஓகேவா? அப்ப அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்ன ஆகும், கண்டிப்பா அந்த இயர்ல உங்களுக்கு வேக்கன்ட் இருக்குங்கிறத இது இந்த மெசேஜ் மூலமா என்ன பண்றாங்க, அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு இந்த பிசி எக்ஸாம் நான் சரியா எழுதல, நான் சரியா வந்து டைம் ஒதுக்கல அப்படின்னா, இப்ப இருந்தே அந்த நீங்க அந்த எக்ஸாம்ல என்ன தவறுகள் பண்ணீங்களோ அதை இதை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். 2024-25ல அப்ராக்சிமேட்டா ஒரு 3 to 4 monthsல உங்களுக்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை வந்து இந்த மெசேஜ் நான் சொல்ற விஷயம் எதுக்காகனா, யாரும் வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆகி படிக்காம இருக்கிறீங்க, அந்த செலக்ஷன் நான் சரியா பண்ணல அப்படின்னா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. புதுசா நான் பி செலக்ஷன் போறேன், நான் வந்து ஒரு டிஃபென்ஸ் சர்வீஸுக்கு போறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என் மேல ரொம்ப ஆசை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த மெசேஜை உறுதிகரமா வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இந்த மெசேஜை தெளிவா பார்த்து நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. டவுட்ஸ் இருக்கவங்க, இந்த மெசேஜ்ல டவுட் இருக்கு அப்படிங்கிறவங்க நம்ம அகாடமி நம்பர் கீழவே இருக்கும், அதுல கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.